வணக்கம். ராம்குமாருடைய மகன் துஷ்யந்த், அவருடைய மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய ஈசன் புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் ஜெகஜால கில்லாடி என்ற படம் என்று தயாரிக்கப்பட்டது. அந்த படம் தயாரிப்புக்காக அதனுடைய பண செலவுக்காக தனபாக்கியம் பட தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து கிட்டத்தட்ட 3.74 கோடி, அதாவது 3,74 லட்சம் ரூபாய் கடன் பெறப்பட்டது. அந்த கடன் பொறுத்தவரையில் ஆண்டுக்கு 30 விழுக்காடு வட்டியுடன் வட்டி செலுத்தப்படும் என்ற அடிப்படையில் தான் அந்த கடன் வாங்கப்பட்டது. ஆனால் அதனுடைய வட்டி முறையாக செலுத்தவில்லை என்று கூறி தனபாக்கியம் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த கடன் வசூலிப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ரவீந்திரன், ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் மத்தியஸ்தராக நியமித்து இந்த வழக்கை விசாரிக்க கோரி முடிவெடுத்தது. அடிப்படையில் ரவீந்திரன் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது கிட்டத்தட்ட இந்த கடன் தொகை வட்டியுடன் சேர்த்து 9,02 லட்சம் ரூபாய் என்பது அந்த படத்தை, அந்த ஜெகஜால கில்லாடி படத்தை உரிமம் என்பது தனபாக்கிய நிறுவனத்திடம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும், அதன் மூலமாக அந்த படத்தை விநியோகம் செய்து அதில் வரக்கூடிய தொகையை தங்கள் கடனுக்கு தேவையான தொகை எடுத்துக்கொண்டு மீதம் இருக்கக்கூடிய தொகையை ஈசன் புரொடக்ஷன் நிறுவனத்துக்கு தர வேண்டும் என்று மத்தியஸ்தர் ரவீந்திரன் உத்தரவிட்டார். அந்த உத்தரவை எதிர்த்து, அதாவது அந்த உத்தரவை எதிர்த்து ராம்குமாருடைய மகன் தரப்பில், அதாவது ஈசன் புரொடக்ஷன் தரப்பில் படம் முழுமை பெறாத காரணத்தால் படத்தை தற்போது ஒப்படைக்க முடியாது என்று தெரிவித்த காரணத்தால் மீண்டும் தனபாக்கியம் நிறுவனம் தரத்தில் உயர்நீதிமன்றம் அணுகிய போது அப்போது நீதிமன்றம் இந்த கடன் வசூலிப்பு தொடர்பாக சிவாஜி கணேசனுடைய இல்லத்தினுடைய ஒரு பகுதி, அதாவது ராம்குமாருக்கு சொந்தமான பகுதி மற்றும் ஜப்தி செய்து அதில் வரக்கூடிய பணத்தை அந்த கடனுக்கான தொகையை செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவு என்பது ராம்குமார் தரப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு தொடர்பாக சார் பதிவாளருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. அதாவது இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வரும்போது ராம்குமார் தரப்பு ஒரு கோரிக்கை மனு என்பது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அப்துல் குதுஸ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது ராம்குமார் தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை மனுவில் இந்த இல்லம், அதாவது தாங்கள் உத்தரவிட்ட அந்த ஜப்தி செய்ய கோரி உத்தரவிடப்பட்ட அந்த இல்லம் என்பது தனக்கு அதில் எந்தவித உரிமை இல்லை என்றும், தன்னுடைய சகோதரர் பிரபுக்கு மட்டும்தான் அந்த இல்லம் உரிமையாக இருக்கின்றது என்றும், அதனால் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை வைத்தார். அந்த கோரிக்கை மனுவை பரிசீலித்த நீதிபதி இது தொடர்பாக தனியாக மனு தாக்கல் செய்யுங்கள், அதாவது நீதிமன்றம் உத்தரவிட்டபடி ராம்குமாருக்கு அதில் பங்கு இல்லை என்றாலும் கூட அந்த இல்லத்தை ஜப்தி செய்ய கோரி உத்தரவிட்ட அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று தாங்கள் கோரிக்கை மனு வைத்திருக்கிறீர்கள். அது தொடர்பாக தங்களுடைய கோரிக்கை இருந்தால் தனியாக தாக்கல் செய்யுங்கள் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். மேலும் இந்த வழக்கு மீண்டும் ஏப்ரல் 3ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3ஆம் தேதிக்குள்ளாக இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ராம்குமார் தனியாக மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கடன் விவகாரத்தை விரைவில் முடித்து வையுங்கள் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு மீண்டும் ஏப்ரல் 3ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.